அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐபோவான் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ. திஸ் இஸ் மீ ரினோசா நிஷான். இலங்கை போலீஸ் வரலாற்றில் ஒரு போலீஸ் அதிபர் மன அழுத்தத்தால் தன்னைத்தானே மாய்த்து கொண்டது வரலாற்றில் ஒரு முதல் சம்பவமாக பதிவாகி இருந்தது. நேற்று நடந்த இந்த விஷயத்தில் என்ன நடந்துச்சுன்னு சுருக்கமாக நம்ம கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் வரப்போகிற அப்டேட்ஸ் என்ன வரும்போது நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தோம். தன்னோட 63 வயசில் ஃபேமிலியில் ஏற்பட்ட ப்ராப்ளம், ஃபேமிலியில் ஏற்பட்ட ஒரு சில சிக்கல் காரணமாக ஒரு மாதிரி ஒரு கில்ட்டியாக அவர் ஃபீல் பண்ணாராமா. அதுக்காக அவர் உயிரிழந்து போனார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். யார் அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும். இலங்கையினுடைய முன்னாள் போலீஸ் அதிபர் சிடி விக்ரமரத்ன அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தன தீபால் விக்ரமரத்ன அவர்கள் தன்னுடைய 63 வயதில் உயிரிழந்து போனார் அப்படிங்கிறது தான் அந்த கொட்டை எழுத்துல போடுற விஷயம். அப்போ என்னடா இது, ஏன் இவர் இப்படி பண்ணார் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருந்துகிட்டே இருந்த டைமில் இப்போ இன்னைக்கு அது தொடர்பான அப்டேட்ஸ் நிறையவே வந்திருக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தற்போதைய போலீஸ் அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய அவர்களினுடைய பணிப்புரையின் பேரில் 2 சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு இவருடைய மரணம் தொடர்பாக விசாரணை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. மேல் மாகாண தெற்கு வலய குற்றத்தடுப்பு பிரிவினர், மாலபே காவல்துறையினர் சேர்ந்து தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவருடைய வீடு இருக்கு மாலபேயில், மாலபே தலாஹின பகுதியில் பராக்கிரம மாவட்டத்தில் அவருடைய வீடு இருக்குன்னு சொல்லப்பட்டது. இன்னைக்கு ஒரு சிலர் சமூக ஊடகங்கள்ல பேசின விஷயம் என்னன்னா, என்னப்பா ஒரு நாட்டோட போலீஸ் அதிபரா இருந்திருக்காரு, அதுக்கு முன்னாடி பதில் போலீஸ் அதிபரா இருந்தாரு, அதுக்கு முன்னாடி போலீஸ் துறையில பல்வேறு பதவிகள்ல அவர் இருந்தாரு, அவருடைய வீடாது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. இன்னைக்கு ஒரு சகோதர மொழியை சேர்ந்த ஒரு ஊடக நண்பர் ஒருத்தர் அதை போட்டிருந்தாரு. நிறைய பேர் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு போலீஸ் அதிபருடைய வீடு இப்படி இருக்கு அப்படின்னாக்கா அவரை யாருமே கணக்கெடுக்கலையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு மிகப்பெரிய விமர்சனம் இருந்தது. அதுக்கு கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ண விஷயம், ஏன்பா சொல்லாம எதுவும் இருந்திருக்கும்ல, தெரிஞ்சு இப்படி ஒரு வீடு இருந்திருக்கும், தெரியாம அவருக்கு நிறைய சொத்துக்கள் இருந்திருக்கலாம் இல்லையா, அரசியல்ல மிகப்பெரிய பதவிகள்ல இருந்துட்டு அவங்க சொத்து சேர்க்காம இருந்திருப்பாங்களா என்ன அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியும் இருக்கு. இதற்கு இடைப்பட்ட பகுதியில பாத்தீங்கன்னா சிடி விக்ரமரத்ன அவர்களுக்கு போலீஸ் அரச மரியாதை வழங்கப்படுமா, போலீஸ் ஆடையை அணிவித்து அந்த யூனிஃபார்மை தான் உடுத்துவாங்களா, லாஸ்ட் அவருடைய ஃபியூனரல்ல அதெல்லாம் அனுமதி கொடுப்பாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. என்னன்னா அவர் தன்னைத்தானே மாய்த்து கொண்டதனால ஒரு சில நிபந்தனைகளின்படி போலீஸ் ட்ரெஸ்ஸோ இல்லைன்னா போலீஸ் சீருடைய அணிவிக்கவோ மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. என்னன்னா இதற்கு முன்பாகவும் தவறான முடிவுகள் எடுக்கப்பட்டு உயிரிழந்து போன போலீஸ் அதிகாரிகளுக்கு அப்படி ஒரு சலுகை கொடுக்கப்படலை அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். சரி, சிடி விக்ரமரத்ன அவர்களுடைய உடல்ல வர்ற திங்கக்கிழமை ஒரு தனியார் மலர் சாலையில வைப்பாங்க இறுதி சடங்கிற்காக. அதுக்கப்புறம் இறுதி சடங்குகள் இறுதி கிரிகைகள் நடைபெறும்னு சொல்லப்படுது. அவரினுடைய துப்பாக்கி சூட்டு சம்பவத்தோட தொடர்பான துப்பாக்கி இதை என்ன பண்றாங்கன்னா வர்ற திங்கக்கிழமை நாளை மறுநாள் ரசாயன பகுப்பாய்வாளரிடம் கொடுக்கறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுது. அவர் மொபைல் போன் கூட, அவர் யூஸ் பண்ண மொபைல் போனை கூட கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாமா. இதற்கு இடைப்பட்ட பகுதியில நல்லா தானே இருந்த மனுஷன் காலையில எப்பவும் மாதிரியே உடற்பயிற்சிக்கு போனாரு. அவருக்கு 2 மெய்ப்பாதுகாவலர்கள் இருக்காங்க. அதுல ஒருத்தருடைய துப்பாக்கியை வாங்கித்தானே அவர் இப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. இதுல என்ன அப்படின்னா, நேத்து காலையில 7:15 வாக்குல அவர் இந்த உடற்பயிற்சி எல்லாம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவருடைய மெய்ப்பாதுகாவலர்கிட்ட உங்க கன்னை கொஞ்சம் கொடுங்க பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருக்காராமா. அதுக்கப்புறம் தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாராமா. அந்த கேப்ல அவர் தானே தன்னுடைய மார்பின் வலது பக்கத்துல ஷூட் பண்ணிக்கிட்டு இறந்து போனாரு அப்படிங்கிறதான் கதை. உயிரிழந்து போகும்போது அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒரு வெடி போட்ட மாதிரி, ஒரு வானவெடியா என்ன சொல்றது, ஒரு சீன வெடி போட்ட மாதிரி ஒரு சத்தம் கேட்டது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஏரியா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சொன்னது. அதுக்கப்புறம் அவங்களோட பாதுகாவலர்கள், குடும்ப உறுப்பினர்கள், மனைவி எல்லாரும் சேர்ந்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டல், முல்லேரியா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. போறதுக்கு முன்னாடியே அவர் உயிரிழந்து போயிருக்காரு. இந்த கேப்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத மிகப்பெரிய கேள்வி. இதுல என்னன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ், அவங்க வீட்டோட சிசிடிவி ஃபுட்டேஜ், அதுக்கப்புறமா
அவர் இறப்பதற்கு முன்பாக அவங்க வீட்டுக்கு யார் வந்து போனாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டா எடுக்கிறதுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து நீங்க பாத்தீங்கன்னா நீதவான் அங்க போயிட்டு உடனே பார்த்து விசாரிச்ச விஷயங்கள் எல்லாம் வந்து வெளியே வந்திருக்கு. இப்போ அவர் பத்திய உடற்கூற்று பரிசோதனைகளும் வந்து நேற்று நிறைவு பெற்றிருக்கு. பிரேத பரிசோதனையை வந்து நிறைவு செஞ்சிருக்காங்க. இப்போ என்னன்னா, நேத்து அவர் உயிரிழந்த போது சில செய்திகள் வந்து வெளிவந்தது, தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. இப்ப என்னன்னா, இப்ப எல்லாருக்கும் இருக்கிற டவுட், இப்ப இன்னைக்கு கூட நளின் பண்டார் அவர்கள், எம்பி நளின் பண்டார், எஸ்ஜேபியை சேர்ந்த குருநகல் மாவட்டத்தை சேர்ந்த நளின் பண்டார பிரஸ் மீட்டிங்ல சொல்லியிருக்காரு என்னன்னா, ஈஸ்டர் அட்டாக் தாக்குதல் சம்பவம் தொடர்புல முக்கிய தகவல்களை வெளிப்படுத்தி இருந்த முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடியோட இந்த மரணம் பாரிய சந்தேகங்களை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இலங்கை வரலாற்றில் சேவையிலிருந்து ஓய்வு பெற்ற போலீஸ் மா அதிபர் ஒருவர் தவறான முடிவு எடுத்து உயிரை மாய்த்து கொண்டார் என்று கூறப்படும் முதலாவது சந்தர்ப்பம் வந்து இதுதான். சிடியின் மரணம் பெரும் சந்தேகத்துக்குரியது. சர்ச்சைக்குரிய சம்பவங்களுடன் தொடர்புடைய சாட்சியங்கள் தொடர்ச்சியாக மர்மமான முறையில் உயிரிழக்கின்றவை சமூகத்துக்கு விடுக்கப்படும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு அவருக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இவ்வாறான பின்னணியில் இந்த மரணத்தை தற்கொலை என்று முத்திரை குத்த ஒரு தரப்பினர் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அரசு தரப்புல இருந்து இதுக்கு பாரிய ஒரு விளக்கம் நீங்க கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. இதேதான் நேற்று சமீர பெரேரா வந்து சொன்ன விஷயம் என்னன்னா, இப்ப கபில சந்திரசேன, ரங்க ராஜபக்ஷ, அதுக்கு முன்னாடி எஸ்ஜேபியை சேர்ந்த ஒருத்தர் விஷம் மருந்தி தற்கொலை செஞ்சு கொண்டாரா. இப்படி முக்கியமான சாட்சியங்கள் வந்து சடார்னு இப்படி போறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ மர்மங்கள் இருக்கு. அதனாலதான் சுரேஷ் சலே அவர்களுக்கு கூட மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுத்து உள்ள வச்சிருக்காங்க. பிள்ளையான் அவர்களுக்கு கூட மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுத்து உள்ள வச்சிருக்காங்க. ஈஸ்டர் அட்டாக் தொடர்பாக பிள்ளையான் அவர்களை வந்து விசாரிச்சு வந்துட்டு இருக்காங்க. சுரேஷ் சலே அவர்களை வந்து விசாரிச்சு வந்துட்டு இருக்காங்க. அந்த விஷயத்துக்கு வா அப்படின்னு சொல்லும் பொழுது இப்படியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாகத்தான் நிகம்பு சிறைச்சாலையில ஒரு மிகப்பெரிய கலகம் ஏற்பட்டு 31 பேர் வரைக்கும் இறந்து போனாங்க. அந்த விஷயத்துல இருந்து கூட நம்ம இன்னும் வெளியே வரலங்க. அவ்வளவு பெரிய ஒரு கலகம் ஏற்பட்டு 10க்கும் மேற்பட்ட சிறைச்சாலை அதிகாரிகள் உயிரிழந்து, கைதிகள் உயிரிழந்து, பல்வேறு நபர்கள் சிறை கைதிகளும் காயமடைஞ்சு, சிறைச்சாலை அதிகாரிகளும் காயமடைஞ்சு, அவங்களுடைய குடும்பத்துக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டு, சிறைச்சாலைக்குள்ள அத்தனை கத்தி கடப்பாரன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆயுதங்கள் வந்து கைப்பற்றி இருக்காங்க. இதெல்லாம் எப்படி வெளியே இருந்து உள்ள போச்சுன்னு தெரியாது. வேற அதுக்குள்ள கன்னை வாங்கி ஷூட் பண்ணிக்கிட்டாங்க மாறி மாறி. இதுக்கு இடையில அவங்களுக்கு நஷ்ட ஈடும் கொடுக்கப்பட்டிருந்தது, அவங்களுக்கு மரியாதையும் கொடுக்கப்பட்டிருந்தது. அவங்க இறந்து போன பிறகு பதவி உயர்வு கொடுத்து எந்த பிரயோஜனம் கிடையாது. ஆனாலும் அவங்களோட குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலா இருக்கட்டும் அரசாங்கம் அப்படி பண்ணாங்க. இதனை ஏவி விட்டது இவர்தான் சொல்லிட்டு கட்டுவலை கம்மி சுரேஷ்னு சொல்லி சுரேஷ் தலையில போட்டாங்க. அந்த விஷயத்துல இருந்து இன்னும் வெளியே வரல. இப்படி ஒரு விஷயம் நடக்கும் பொழுது எவ்வளவு பெரிய ஒரு கேள்வியாக இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுல மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, 10க்கும் மேற்பட்ட சிறைச்சாலை அதிகாரிகளை வந்து எவ்வளவு சித்திரவதை பண்ணி கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது இப்போ ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக வந்த செய்திகள். அவங்களுடைய பிரைவேட் பார்ட்ஸ்ல வந்து தும்பு தடியை வந்து சொருகியிருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்ல முடியாது சில விஷயங்களெல்லாம் பண்ணி ரொம்ப கொடூரமான முறையில் சிறை கைதிகள் வந்து அவங்கள போட்டு தாக்கியிருக்காங்க. அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து மாற்ற முடியாம மறுக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு கழகம் 2-3 நாட்களாக பிரேக்கிங் நியூஸாக போன ஒரு விஷயத்தை தாண்டி இந்த பாத்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து நடந்திருக்கும் பொழுது ஒரு சம்பவத்துல இருந்து இன்னொரு சம்பவத்துக்கு நம்ம வந்து அதை மறக்கிறதுக்கு முன்பாகவே அதை பற்றி நம்ம பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே அடுத்த சப்ஜெக்ட் வந்து நடக்குதுன்னா திசை திருப்புவதற்காக சில மிஸ்டீரியஸான சில விஷயங்கள் நடக்குதா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. இதுல ஒரு மிக முக்கியமான ஹைலைட் பாயிண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னா, சிடி விக்ரமரத்ன அவர்களுக்கு 2 பசங்க இருக்காங்களாமா. அதுல ஒரு பையனோட விவாகரத்து வழக்கு தான் கோர்ட்ல போயிட்டு இருந்திருக்கு. நம்ம நேத்து சொன்னோம் இல்லையா, மகனினுடைய நீதிமன்ற ஒரு அலுவல் குறித்து அவர் ரொம்ப மன வலிமை இழந்திருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு விவாகரத்து வழக்கு வந்து கோர்ட்ல வந்து போயிட்டு இருந்திருக்கு. இதே நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் அந்த மருமகள் வீட்டாக்கள் வழக்கு தாக்கல் செஞ்சாங்களோ தெரியல,
இதுல பெண்கள் மற்றும் சிறுவர் பாதுகாப்பு பிரிவிலையும் இது தொடர்பாக இவங்களுடைய மகன் தொடர்பாக முறைப்பாடுகள் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கு. அவர் சொன்ன விஷயம், அவருடைய நண்பர் சொன்னதாக சில விஷயங்கள் வந்திருக்கின்றன. தான் பல ஆண்டுகளாக கண்ணியமாக வழிநடத்திய போலீஸ் அமைப்பே தனது குடும்ப விவகாரத்தில் நடந்து கொண்ட விதமும் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளும் அவரை அதாவது தன்னை ஒரு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மைக்குள்ள கொண்டு போய் விட்டதாக சொல்லப்படுது. வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் எதிர்கொண்ட இந்த குடும்ப பிரச்சனை மற்றும் அதனால் ஏற்பட்ட சமூக அவப்பெயரை தாங்க முடியாமல் அவர் இப்படியான ஒரு மனவேதனையில இருந்ததாக சிலர் சொல்றாங்க. இவர்ல என்னன்னா கடுமையான மத நம்பிக்கை கொண்டவர் தான் CD விக்ரமரத்ன அவர்கள். இறைச்சி உணவுகளை தவிர்த்து வந்தவராம். மது மற்றும் புகைப்பழக்கங்கள் கூட இந்த CD விக்ரமரத்ன முன்னாள் போலீஸ் மா அதிபருக்கு இருக்கவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. அவருடன் போலீஸ் பயிற்சியில் இணைந்து பயின்ற ஓய்வு பெற்ற பிரதி போலீஸ் மா அதிபர் ஜெகத் பொன்சேகா போலீஸ் மா அதிபராக இருந்த காலத்திலும் அவர் தியான நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து பங்கேற்றதாக சொல்லியிருக்காரு. அப்போ தியானம் செய்யக்கூடிய ஒரு நபர், இறைச்சி அதாவது மாமிசங்கள் உண்ணாத ஒரு மனிதர், மது புகைப்பழக்கங்கள் இல்லாத ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய மகனுடைய லைஃப்ல இப்படி ஒரு சரிவு ஏற்பட்டு விட்டதே, தனக்கு கீழே எத்தனையோ அதிகாரிகளை நம்ம வச்சு வழிகாட்டினோமே, நம்ம வழி நடத்தினோமே, இன்னைக்கு என்னோட குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது என்ன இத்தனை கேள்வி கேட்கிறாங்களே, நான் ஒரு போலீஸ் மா அதிபராக இருந்தேனே, எனக்கே ஒரு மாதிரியா வெக்கமாக இருக்கே அப்படின்னு சொல்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்ததாகவும் சொல்லப்படுது. இதுல எத்தனைக்கு உண்மை பொய்ன்னு நமக்கு தெரியாது. இப்படியான கதைகள், இப்படியான சில விஷயங்கள் வெப்சைட் நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. ஆனா நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, அவர் தன்னை மாய்த்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்திருந்தாருன்னா காலையில அவர் உடற்பயிற்சி செய்ய போக வேண்டிய அவசியமே கிடையாது. அன்னைக்கு நைட் அவர் ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமாக இருக்கு, மிகப்பெரிய டவுட்டாக இருக்கு. அதிலும் இன்னொரு விஷயம் என்னன்னா, மன உளைச்சல்ல இருக்கக்கூடியவங்க அவங்க தியானம் பண்ணாலோ இல்லைன்னா உடற்பயிற்சி செஞ்சாலோ கொஞ்சம் ஓரளவு கெத்தாக கொஞ்சம் திடமாக இருக்க முடியும். ஆனால் அன்றைய நாளை அவர் ரொம்ப அழகாக ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உடற்பயிற்சிக்கெல்லாம் போய் வந்த மனுஷன் இப்படி பண்ணியிருக்காருன்னா ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு தான் நான் சொல்வேன். என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவாக கேட்டால் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், ஒரு போலீஸ் மா அதிபர் இப்படியெல்லாம் பண்ணுறது அப்படிங்கிறது இது என்னன்னா, இந்த நிஷாந்த் ரங்க ராஜபக்ஷ இருக்கார் இல்லையா, அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஒர்க் பண்ண ஒருத்தர் தன்னுடைய தோட்டத்தில் உயிரிழந்து போனார்ல, நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, அதை பற்றி அவரை பார்த்தா அவர் அப்படி செஞ்சுக்க கூடியவரான்னு கிடையாது. ஆனா அவருடைய கால் பாதங்கள், தலைக்கிட்ட, கழுத்துக்கிட்டலாம் வெட்டுக்காயங்கள் நிறைய இருந்தது அப்படிங்கறத பார்க்கக்கூடியதாக இருந்தது. என்ன ஆச்சுன்னு கூட நமக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சில விஷயங்கள் மர்மமாக நடக்குது அப்படிங்கிறது இது ஒரு அச்சுறுத்தல், சாட்சியங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கு. இது எந்த சைட்ல இருந்து அச்சுறுத்தல் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் இது ஒரு மிக கொடூரமான ஒரு அச்சுறுத்தல். இது கரெக்டா இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு மக்களை பீதியில் வைத்திருக்கக்கூடிய அளவுக்கும் சந்தேகத்துல வைத்திருக்கக்கூடிய அளவுக்குமான ஒரு மரணம் நேற்று நிகழ்ந்திருக்கு. நம்ம சர்வசாதாரணமாக இலங்கையினுடைய முன்னாள் போலீஸ் மா அதிபர் உயிரிழந்து போயிட்டார்ப்பா அப்படிங்கிறத தாண்டி போறதை விட இதுக்கு பின்னாடி எத்தனையோ கேசஸ்ல அவர் தொடர்பட்டிருக்காரு, எத்தனையோ விஷயங்களை சம்பந்தப்பட்டிருக்காரு. இவர் கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுடைய காலத்துல போலீஸ் மா அதிபராக இருந்திருக்காரு. எவ்வளவு விஷயங்கள் இவருக்கு தெரிஞ்சிருக்கும், எவ்வளவு விஷயங்கள் மனசுல போட்டு புழுங்கிட்டு இருந்திருப்பாரு, எத்தனை விஷயங்களை சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம இருந்திருப்பாரு. எல்லாம் கேள்வி கேட்கும் போது நமக்கே ஜஸ்ட் சர்வசாதாரணமான குடிமக்களாகிய நமக்கே இப்படி வருது அப்படின்னா நிறைய பேருக்கு எவ்வளவு தோணும் யோசிச்சு பாருங்க. ஸோ நான் சொல்ல வந்த விஷயம் இதுதான். அவருடைய இறுதி சடங்கு திங்கட்கிழமை நிகழ இருக்கு. இன்னும் அவர் தொடர்பான விஷயங்கள் வெளியே வருமா, இல்லைன்னா மற்ற சந்தேக நபர்கள் தொடர்பான விஷயங்கள் கொஞ்சம் தாமதமாக சில கோர்ட் கேஸ் வழக்கு விசாரணைகள் என்று வரும்பொழுது நமக்கே மறந்து போயிடும் சில விஷயங்கள். அது மாதிரி போயிருமா அப்படிங்கிறது கேள்வி. இதுல நிறைய எதிர்கட்சிகளை சேர்ந்தவர்கள் விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. போற போக்கு சரியில்லைப்பா, ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அதான் சொல்றோம். ஏதோ ஒண்ணு நடக்குது. இது இந்த சைட்ல இருந்தா, ஒப்போசிஷன்ல இருந்தா, இல்லைன்னா ஒப்போசிஷனும் ஆளுங்கட்சி இல்லாம வேற எங்கேயோ ஒரு கோனர்ல இருந்து வருதா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. பார்க்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். குட் நைட்.